ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டே 7. இந்த வீடியோவில் நாம் ஒரு டாப் 5 யூஐ அண்ட் யூஎக்ஸ் லா ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம பார்க்க போகிறோம், லா பார்க்க போகிறோம். இது ஃபாலோ பண்ணி உங்கள் டிசைனை மோர் கிளியராகவும் ஸ்மூத்தாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹிக்ஸ் லா என்ன அப்படின்னா மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்லோவர் டிசிஷன் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு புரியாது. ஸோ நான் இப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். யூசருக்கு டூ மெனி ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபில்டர்ஸில் ஒரு 10 ஆப்ஷன் வேணும். முக்கியமான ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் போதும். இப்போ ஃபில்டர்ஸ் ஒரு 10 ஆப்ஷன்ஸ் இருக்கா. இப்போ நம்ம ஸ்னாப்சாட்டே வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதாவது ஒரு ஃபில்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒரு 10 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ 10 ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு எது சூஸ் பண்ண அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகவே இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு 2-3 இது நம்மளுக்கு போதும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 1000 கணக்கான உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, கேட்டகரிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டிஷ் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா? அதுதான் ஹிக்ஸ் லா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிட்ஸ் லா என்ன இங்கே பாருங்கள். பிக்கர் பட்டன்ஸ் ஆர் ஈஸியர் டு கிளிக். பெரிய பட்டன்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எல்லாமே கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்ஸ் வை லாகின் இப்போ சைன் அப் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பட்டன் ஆல்வேஸ் பிக்காகவும் போல்டாகவும் தான் இருக்கணும். ஓகேங்களா? பிக்காகவும் போல்டாகவும் தான் இருக்கணும். ஸோ நீங்களும் இம்பார்ட்டன்ட் பட்டன்ஸ் பெருசாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லாலாம் எதுக்கு அப்படின்னா எதுக்கு அப்படின்னா யூஐ யூஎக்ஸுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு லாலாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மில்லர்ஸ் லா பார்க்க போகிறோம். மில்லர்ஸ் லா என்ன அப்படின்னா யூசர் ரிமெம்பர் ஒன்லி 7 ± 2 ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியல. ஸோ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஹியூமன் பிரெயினுக்கு 7 ஐட்டம் மட்டும் ஈஸியாக ரிமெம்பர் ஆகும். நம்மளோட பிரெயினுக்கு 7 ஐட்டம் மட்டும் ஈஸியாக பிரெயின் ஆகுமா. அதனால நேவிகேஷன் மெனுலையும் டூ மெனி ஐட்டம்ஸ் நம்ம போடக்கூடாது. நேவிகேஷன் மெனுலையும் நம்ம டூ மெனி ஐட்டம்ஸ் போடக்கூடாது. சிம்பிளாக 5 to 7 ஆப்ஷன்ஸ் போதும். நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் போட வேணாம். ஒரு சிம்பிளாக ஒரு ஆப்ஷன்ஸ் போட்டால் போதும். ஏன்னா அப்போ யூசருக்கு அப்படி பண்ண பிடிக்காது. ஸோ அதை எதில் சொல்கிறாங்க அப்படின்னா மில்லர்ஸ் லா அதில் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜாகோப்ஸ் லா. ஓகே யூசர் ப்ரிஃபர் ஃபெமிலியர் டிசைன் பேட்டர்ன். இப்போ யூசர் ஃபெமிலியராக ஒரு டிசைன் பேட்டர்ன் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ யூசர் வேறு வெப்சைட் ஆப்பில் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருப்பாங்க. அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு வெப்சைட் நான் க்ரியேட் பண்ணணும். நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் எனக்கு இப்படி வேணும்னு. ஸோ என்னோட மைண்டில் ஒரு ஃபெமிலியராக ஒரு இது இருக்கும். அப்படி தானே? அதுதான். ஸோ நீங்கள் நியூ ஆப் பண்ணாலும் பேசிக்ஸ் பேட்டர்னை சேமாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நானே ஒரு ஆப் பண்ணுறேன்னா ஒரு ஆப்புக்குன்னு ஒரு பேசிக்ஸ் உண்டு. அந்த பேசிக்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ நியூ ஆப் பண்ணாலும் பேசிக் பேட்டர்ன் சேமாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சர்ச் பார்னு எடுத்துக்கோங்க. சர்ச் பார் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு வேர்டிங்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மூவி ஓடிடி இது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச் மூவிஸ் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஹார்ட் ஐக்கானை போடக்கூடாது. எதுக்கு? உங்கள் ஃபேவரட் மூவியை ஆட் பண்ணுறது. ஸோ ஏன்னா அது ஒரு பேசிக் பேட்டர்ன்ஸ். அதை நீங்கள் மாற்றக்கூடாது. ஓகேவா? இவ்வளோ பேசிக்கை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதை சொல்கிறது தான் ஜாகோப்ஸ் லா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெஸ்டால்ட் பிரின்சிபல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இது என்னென்னா யூசர் குரூப் எலமெண்ட் விஷுவலி அப்படின்னு இருக்கு. ஸோ புரியல. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் பிரெயின் க்ளோஸாக இருக்க ஐட்டம்ஸை குரூப் பண்ணிடும். இப்போ நம்ம ஹியூமன் பிரெயின் நம்ம என்ன ஒரு கிட்ட இருக்க ஐகான்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா சேர்ந்து நம்மளுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. அப்படி தானே?
ஓகே, எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, பட்டன் க்ளோஸ்ல இருந்தா சேம் கேட்டகரி அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, க்ளோஸா இருக்கிறதெல்லாம் குரூப் பண்ணிடுறோம். ஆனா வந்து பட்டன்ஸ் வந்து இங்க க்ளோஸா இருந்தா சேம் கேட்டகரி அப்படின்னு வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்றோம். புரியுதா? ஹியூமன் பிரெயின் க்ளோஸா இருக்க ஐட்டம்ஸை வந்து குரூப் பண்ணிடும். ஸோ குரூப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து சேம் கேட்டகரி அப்படின்னு வந்து திங்க் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிலேட்டட் ஐட்டம் ஷுட் பி பிளேஸ்டு க்ளோஸ். ஏன் அப்படின்னா, அதுக்கு சார்ந்த ஐட்டம்ஸ் வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு யூசர் நேம் இருக்குது அப்படின்னா, அது பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அது ரெண்டும் வந்து ஒரு ரிலேட்டட் ஐட்டம்ஸ். ஸோ அந்த ரெண்டு ஃபீல்ட்ஸுமே வந்து க்ளோஸாக தான் இருக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. இப்போ வந்து நம்ம லா ஆஃப் சிமிலாரிட்டி பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்ன, சிமிலர் லுக்கிங் ஐட்டம் பிலாங் டுகெதர். இது வந்து என்ன, சேம் கலரு ஷேப்பு இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து குரூப்பாக இருக்கும். ஓகேவா? சேம் கலரு அதில் ஷேப்பு இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து குரூப்புன்னு இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, ஆல் பிரைமரி பட்டன்ஸ் வந்து ஒரு சேம் கலர். எக்ஸாம்பிள் வந்து ஆல் பிரைமரி, ஒரு பிரைமரியாக ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சேமாக ஒரு கலர் தானே இருக்கும். எஸ், ஓகே, நம்ம லவ் சிமிலாரிட்டியோட முடிச்சுக்கலாம். இது வந்து டே 7 வீடியோ தான். ஸோ டே 8 வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். டெய்லி நம்ம டே பை டே சீரிஸ் 30 டேஸ்க்குள்ளே இந்த UIUX கோர்ஸ் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு காத்துருங்க. அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.